friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியான ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நீங்க கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் இருந்தா போதும் நம்ம இந்த சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹரிபரியான மார்னிங் டைம்ல நீங்க இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வயிறும் ரொம்ப மாதிரி இருக்கும். ஈஸியாவும் வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கும் நீங்க வந்து இத லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போறதுனா கூட எடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஜூஸியா இருக்கும். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சிம்பிளான வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாண்ட்விச்க்கான கிரீன் சட்னிக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து கொத்தமல்லி தலை ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பஞ்ச் அளவுக்கு, கைப்பிடி அளவுக்கு. அதுக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புதினாவும் கொத்தமல்லி தலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த காம்பு எல்லாமே யூஸ் பண்ணுங்க. காம்பு வந்து ரொம்ப நல்லது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அதில் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு. இது கூட எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சிம்பிளான வெஜிடபிள் சாண்ட்விச் செய்யறதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்லைஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமாக பட்டர். இது வந்துட்டு அந்த கிரீன் சட்னி நம்ம அரைச்சோம்ல, அந்த கிரீன் சட்னி. இது சாண்ட்விச் சட்னி. இந்த சட்னி வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. லைட்டாக கலர் தான் சேஞ்ச் ஆகும், டேஸ்ட் ஒன்றும் மாறாது. அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் அரைச்சி. இது வந்துட்டு பாயில்டு பொட்டேட்டோஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் அந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருக்கிறதா பார்த்து எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாமே இதில் உள்ள நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம சாண்ட்விச் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு நம்ம இந்த பட்டர் தடவிக்கலாம். நான் செய்கிறது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு பிரெட் சாண்ட்விச். நீங்கள் வந்துட்டு இதில் உங்களோட வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் ஆட் பண்ணலாம். இதில் வந்துட்டு குக்கும்பர் வைப்பாங்க. நார்மலி குக்கும்பர் எங்கிட்ட இப்போது ஸ்டாக்கில் இல்லை, அதனால் நான் இப்போ வைக்கல. நீங்கள் குக்கும்பர் வைக்கலாம். உங்களுக்கு நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா எக்கு கூட வேக வச்சு பாயில் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைடு பிரெட் தடவியாச்சு. இன்னொரு சைடு வந்துட்டு இந்த கிரீன் சட்னி தடவிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் அதிகமாக வேணுமோ அது நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நம்ம சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பெப்பர் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் இது மேலே. இப்போ இந்த ஸ்லைஸை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். வெண்ணெய் தடவின சைடு வச்சு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதனால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த ஓரம் வேணான்னா நீங்கள் வந்துட்டு வெட்டிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த சாண்ட்விச். இந்த வெஜிடபிள் சாண்ட்விச்சை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.